Hi student, நம்ம ஒரு சிங்கிள் செல் ஒரு பிளான்ட் இருந்தாலும் செய்யலாம், ஒரு அனிமலா இருந்தாலும் செய்யலாம். It also start from the single cell. It also how multiply. It also produce the million of the cell. That topic is called cell cycle. So cell cycle it also consists three stages and cell growth and DNA replication and preparation of the mitosis. It also takes place the series of the cycle. That process is called cell cycle. தமிழ்ல சொன்னா இந்த செல் வளர்ச்சி, DNA ரெட்டிப்பாதல் மற்றும் மைட்டாசிஸ் இந்த மூன்று ஒரு தொடர் நிலையாக வருவதற்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? செல் சுழற்சி. அதுல செல் வளர்ச்சி எவ்வளவு G1 நிலையில இருக்கு. அந்த G1 நிலை 10 மணி நேரம் நடக்குது. ஹியூமனுக்கு மனிதனுக்கு ஒரு செல் 2 செல்லாக ரெட்டிப்படைகிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கு. அதுல இந்த G1 நிலை அந்த செல் குரோத்ல 10 மணி நேரத்தை எடுத்து 10 மணி நேரம். அதுல ரெண்டாவது வர நிலை எஸ் நிலை. இந்த நிலையில தான் அந்த செல்லுக்கு வேண்டிய தேவையான டிஎன்ஏ எல்லாம் ரெட்டிப்படையுது. இந்த ரெட்டிப்படைவதற்கு நேரம் 9 மணி நேரத்தை எடுத்துக்குது. அதுக்கு பிறகு இந்த மைட்டாசிஸ்க்கு தேவையான புரத உற்பத்தி எல்லாம் நடைபெறுறது எந்த நிலையில? G2 நிலை. அப்போ G1 நிலை 10 மணி நேரத்தையும் சிந்தட்டிக் பேஸ் 9 மணி நேரத்தையும் G2 நிலை வந்து எத்தனை மணி நேரத்தை? 4 மணி நேரத்தை எடுத்துக்குது. இது இவ்வளவும் நம்ம ப்ரோபேஸ் இந்த மைட்டாசிஸ்க்கு முன்னாடியே வந்துருக்கு. இந்த பேஸ் இந்த மூன்று நிலைகளையும் G1 நிலை, எஸ் நிலை, G2 நிலை இந்த மூன்று நிலைகளையும் நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம்? இடைநிலை. இந்த நிலைகளை என்ன சொல்றோம்? இடைநிலை. ஒரு மைட்டாசிஸ் பகுப்புக்கு அடுத்த மைட்டாசிஸ் பகுப்புக்கும் இடைப்பட்ட நிலையை இடைநிலை சொல்றோம். இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு செல் டிவிஷனுக்கும் நெக்ஸ்ட் செல் டிவிஷனுக்கும் இடைப்பட்ட நிலையை என்ன சொல்றோம்? இந்த பேஸ். ரெண்டு செல் டிவிஷனுக்கு இடைப்பட்ட நிலை இந்த பேஸ் நிலை. இதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகுது? 23 மணி நேரம். டோட்டலி 23 hours. Only 1 hour for the cell division. That is called mitosis. அதுல பார்த்தா அந்த செல் நியூக்ளியஸ் டிவிஷன் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம்? மைட்டாசிஸ். அத கேரியோகைனசிஸ் நீ சொல்லலாம். கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் ஒரு நியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. மொத்தத்திலே 1 மணி நேரம் தான் எடுத்துக்கு. So 23 plus 1 total 24 hours. The single cell divided into two daughter cell. That process is called cell cycle. இதான் செல் சுழற்சி. ஒரு 24 மணி நேரத்துல ஒரு செல் 2 செல்லாக பிரிகிறத நம்ம என்ன சொல்றோம்? செல் சுழற்சி. அதுல ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்பேஸ் இடைநிலையில வரக்கூடிய முதல் நிலை G1 நிலை. அப்ப அந்த G1 நிலை பாருங்க, இந்த சிந்தட்டிக் பேஸ் வரும்போது DNA ரெட்டிப்பாயிடும். அப்ப இந்த DNA ரெட்டிப்பாதற்கு தேவையான புரதத்தை எல்லாம் உற்பத்தி பண்றதுதான் எந்த நிலை? G1 நிலை. அப்ப அந்த DNA ரெட்டிப்பாதற்கு என்னெல்லாம் தேவை? கிஸ்டோன் புரதம் படிச்சிருப்பீங்க. ஒரு DNA எதனால ஆனா கிஸ்டோன் புரதத்தினால் ஆனது. கிஸ்டோன் மற்றும் நான் கிஸ்டோன் புரதம் 4. இந்த புரதங்கள் எல்லாம் உற்பத்தி பண்றது அது எந்த நிலையில? G1 நிலை ரெட்டிப்பா. அப்பதான் இந்த DNA வந்து ரெட்டிப்படையும். அங்க நம்ம ஒரு டிப்ளாய்டு செல்லா இருக்கும்போது அதுல 2C கண்டென்ட், ஒரு ஹாப்ளாய்டு ஜீனோம்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் C சொல்றோம். ஒரு கேமெட்ல இருக்கக்கூடிய அந்த DNA C சொல்றோம். நம்ம ரெண்டு ஹாப்ளாய்டு கேமெட் இணைஞ்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிப்ளாய்டு செல்ல இருக்கக்கூடியது 2C சொல்றோம். அப்ப இந்த 2Cக்கு அளவு 4C மாறும் இந்த சிந்தட்டிக் நிலையில. அதுக்கு வேண்டிய புரதத்தெல்லாம் உற்பத்தி பண்றதுதான் எந்த நிலை? G1 நிலை. இந்த G1 நிலை பாருங்க, 1 மார்க் கேட்டா நீட்ல இது எதுக்கு இடையில நடைபெறுது? சிந்தட்டிக் பேஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கும் இங்க மைட்டாசிஸ்க்கும் இடைப்பட்ட நிலையை இந்த நிலை சொல்றோம் G1 நிலை. இந்த நிலையில வெரி பார்ட் 1 மார்க். அப்ப இந்த நிலை நடக்கும்போது அந்த செல்லில வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். வளர்ச்சி அந்த புதிதான உருவான செல்லு நல்ல எலாங்கேட் ஆகணும். அதுக்கு சைட்டோபிளாசம் அளவு அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆனா DNA ரெட்டிப்படைவதில்லை. டிஎன்ஏக்கு தேவையான புரதங்கள் தான் உற்பத்தி பண்ணுமே தவிர அந்த DNA ரெட்டிப்படையாது. இந்த நிலையை தான் நம்ம நிலை G1 நிலை. அடுத்த நிலை இந்த நிலை மொத்தம் 10 மணி நேரம் நடக்கிறதுனால it is the longest phase of the cell cycle. 1 mark. Which is one is the longest phase of the cell cycle? That is called G1 phase. It also only DNA
இட் ஆல்சோ சப்ஸ்ட்ரேட், அந்த உருவாக்க வேண்டிய தளப்பொருட்கள்லாம் உருவாக்கப்படக்கூடிய நிலைக்கு பேரு G1 நிலை. இது ஒரு மைட்டாசிஸ்க்கும் சிந்தட்டிக் பேஸ்க்கும் இடைப்பட்ட நிலை. அடுத்த நிலையை பார்த்தா S நிலை. இதுலதான் DNA வந்து என்ன செய்யுது, அந்த G1 நிலையில உருவான அந்த தளப்பொருட்களை வச்சு அந்த DNA ரெட்டிப்படைகிறது. அப்போ ஒரு டிப்ளாய்டு செல்லு தான் ரெட்டிப்படையும். அதுல 2C கண்டென்ட் இருக்கும். அந்த DNA அளவு அதிக கண்டென்ட், அந்த டிஎன்ஏக்கு அளவு தான் அதிகரிக்கும் முடிய குரோமோசோம் ரெட்டிப்படைவதில்லை. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப இந்த எஸ் நிலையில நமக்கு 46 குரோமோசோம்னா ஒரு செல்லு 92 2 செல்லுக்கு போகணும். ஆனா குரோமோசோம் எண்ணிக்கை அதிகரிக்காது. அந்த குரோமோசோம்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏக்கு அளவு அதிகரிக்கும். அந்த டிஎன்ஏ கண்டென்ட் தான் எவ்வளவு? அப்ப 46 92 குரோமோசோமுக்கு தேவையான டிஎன்ஏ அப்ப 46 குரோமோசோம்ல 2C இருந்தது எவ்வளவா மாறுது? 4C கண்டென்டா மாறுது. அந்த 4C அளவா மாறுறதா எந்த நிலையில? சிந்தட்டிக் பேஸ். அப்ப சிந்தட்டிக் பேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். குரோமோசோம்கள் ரெட்டிப்படைவதில்லை, ஆனால் அந்த அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அளவு 2Cல இருந்து 4C ஆக மாறுது. இதை என்ன சொல்றோம்? சிந்தட்டிக் பேஸ். இது எவ்வளவு நேரம் நடக்கணும்? ஒன்லி 9 மணி நேரம் தான் இந்த சிந்தட்டிக் பேஸ் நடக்கும். இதுக்கு அடுத்த நிலை என்ன நிலை ஆயிடுது? G2 நிலை. எந்த நிலை? G2 நிலை. அப்ப G2 நிலை வரும்போது இங்கேயும் நல்ல புரோட்டீன் சிந்தசிஸ் வருது. எது பாருங்க, G1ல DNA ரெட்டிப்பாதற்கு தேவையான புரதம்லாம் உற்பத்தி ஆச்சு. இங்க G2 நிலையில வரும்போது இந்த மைட்டாசிஸ் நடக்கிறதுக்கு நிறைய புரதம் தேவைப்படுது. இந்த ஸ்பிண்டில் ஃபைபர், அந்த ஸ்பிண்டில் இழைகள்லாம், ஸ்பிண்டில் நார்கள்லாம் அந்த குரோமோசோமை ஆப்போசிட் போலுக்கு இழுத்துட்டு போறதுக்கு அந்த ஸ்பிண்டில் இழைகள்லாம் தேவை. இதுக்கு தேவையான மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு தேவையான புரதங்கள்லாம் எங்க உற்பத்தி ஆகுது? G2 நிலை. இந்த நிலை எவ்வளவு நேரம் தான் நடக்குது? 4 மணி நேரம் நடக்குது. ஆக இந்த 3 நிலைகளும் இடைநிலை. 3வது நிலை கேரியோகைனசிஸ், செல் பகுப்பு நிலை மைட்டாசிஸ். அப்ப மொத்தம் 24 மணி நேரத்தும் 23 மணி நேரம் எதுக்கு போயிருது? இந்த இடைநிலைக்கு போயிருது. மீது 1 மணி நேரத்திலே ஒரு செல்லில் இருக்கக்கூடிய உட்கரு 2 உட்கருவாக பகுப்படையக்கூடிய நிலைய மைட்டோட்டிக் பேஸ் சொல்றோம். மைட்டாசிஸ் செல் பகுப்பு. அதே 4 நிலையா பிரிச்சிடலாம். புரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ். இந்த 4 நிலையம் தான் நம்ம என்ன சொல்றோம்? கேரியோகைனசிஸ். அப்போ ஒரு உட்கரு 2 உட்கருவா பிரிகிறது தான் என்னது? கேரியோகைனசிஸ். அப்போ ஒரு செல்லுல ஒரு உட்கரு 2 உட்கருவா பிரிஞ்சா அது கேரியோகைனசிஸ். அந்த உட்கரு மட்டும் பிரிஞ்சா போதாது, அதுல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமும் 2ஆ பிரிஞ்சாதான் ஒரு செல் 2 செல்லா பிரியடையும். அந்த சைட்டோபிளாசம் பிரியறதுக்கு பேரு சைட்டோகைனசிஸ். அதை நம்ம என்ன சொல்றோம்? சைட்டோகைனசிஸ். அப்போ கேரியோகைனசிஸும் சைட்டோகைனசிஸும் சேர்ந்தா மைட்டாசிஸ் பகுப்புன்னு அழைக்கப்படுகிறது. அப்ப இடைநிலையில மைட்டாசிஸ் பகுப்புல புரோபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், டீலோபேஸ் இந்த 4 நிலையில ஒரு உட்கரு 2 உட்கருவா மாறுது. அப்போ ஒரு செல்லுல அந்த இருக்கக்கூடிய அந்த உட்கருக்குள்ளதான் அந்த கேரியோகைனசிஸ் நடக்குது. கேரியோகைனசிஸ் நடக்கும். அப்ப அந்த கேரியோகைனசிஸ் எல்லாமே எதுக்குள்ள நடக்குது? அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்குது உட்கருக்குள்ள நடக்குது. அதுல முதல் பேஸ் என்ன பேஸ்? புரோபேஸ். அப்ப புரோபேஸ் வந்த உடனே அந்த உட்கருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரோமாட்டின் ரெட்டிகுலம் மாதிரி நல்ல காய்டா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மறைய தொடங்கி இப்படி குரோமோசோமாக மாற தொடங்குறத இந்த பேர் புரோபேஸ். புரோபேஸ் குரோமோசோமாக மாற தொடங்குறத இந்த பேர் புரோபேஸ். அப்ப நல்ல செல்லுக்குள்ள அது குரோமோசோமாக இப்படி மாற நல்ல திரட்சியாக மாறி முன்னோக்கில கொஞ்சம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த புரோபேஸ். 2வது பேஸ் மெட்டாபேஸ். மெட்டாபேஸ் வரும்போது செல்லுல அந்த திரட்சியான குரோமோசோம்கள் எல்லாம் மையத்துல வந்து அப்படியே ஒரு அமைஞ்சு சென்டர்ல ஒரு பிளேட் மாதிரி அரேஞ்ச் ஆகிறது தான் என்ன சொல்றோம்? மெட்டாபேஸ். மெட்டா நிலை. மெட்டாபேஸ்னாலே ஈக்குவேட்டர். All chromosomes are arranged in the center. That phase is called metaphase. यदि anaphase அப்ப அந்த S phase ஸ்பிண்டில் ஃபைபர் சைட்டோபிளாசத்துல ரெட்டிஃபை ஆயிரும். உட்கருவெல்லாம் சிந்தட்டிக் பேஸ்ல DNA ரெப்ளிகேட் ஆகுது. நியூக்ளியஸ்குள்ளேயும் சென்ட்ரியோல் ரெப்ளிகேட் ஆகுது. சைட்டோபிளாசத்திலே நடக்கும் சிந்தட்டிக் பேஸ்ல. அப்ப இந்த சிந்தட்டிக் பேஸ்ல ரெப்ளிகேட் ஆன அந்த சென்ட்ரியோல் now that move it also opposite pole எங்க வந்துடலாம்? அந்த மெட்டாபேஸ் ஸ்டேஜ்க்கு வரும்போது ஆப்போசிட் போல் ஃபார்ம் ஆகி
to form the spindle fiber. அந்த ஸ்பிண்டில் இலைகளை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த நிலையை என்ன சொல்றோம்? மெட்டாபேஸ். இந்த ஸ்பிண்டில் இலைகள் எதுல அட்டாச் ஆகுது? இந்த சென்ட்ரோசோம்ல அட்டாச் ஆகி அப்படியே இந்த குரோமோசோமை ரெண்டா உடைச்சி அந்த ஆப்போசிட் போலுக்கு இழுத்துட்டு போயிருது. இப்படி ஆப்போசிட் போலுக்கு அப்படி கொண்டுட்டு போறது அந்த நிலைக்கு பேரை தான் நம்ம என்ன சொல்றோம்? அனாபேஸ். that phase is called அனாபேஸ். அப்படி ஆப்போசிட் போலுக்கு போன பிறகு ஒரு செல் இப்படி ரெண்டு உட்கருவாக உட்கரு உரையெல்லாம் பழையபடி உருவாகி ரெண்டு உட்கருவாக உருவாக பேரு டீலோபேஸ். இப்போ ஒரு உட்கரு ரெண்டு உட்கருவா பிரிஞ்சிட்டு இந்த மொத்த நிலையம் தான் நம்ம என்ன நிலைய சொல்றோம்? மைட்டாசிஸ்ல இருக்கக்கூடிய கேரியோகைனசிஸ். இப்போ ஒரு செல்லுல இருக்கக்கூடிய உட்கரு ரெண்டா பிரிஞ்சிட்டு சைட்டோபிளாசம் பிரியல. அப்ப இந்த ரெண்டு சைட்டோபிளாசத்தை பிரிச்சா அது ஒரு ரெண்டு செல்லா பிரிஞ்சிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேரு சைட்டோகைனசிஸ். இது தாவர செல்ல ஒரு மாதிரி நடக்கும், விலங்கு செல்கள்ல ஒரு மாதிரி நடக்கும். தாவர செல்ல நடுவுல செல் பிளேட் அப்படி மையத்திலிருந்து விளிம்பு நோக்கி உருவாகி ஒரு செல் ரெண்டு செல்லாக பிரிஞ்சிடும். ஆனா நம்ம விலங்கு செல்ல மைய விலகல் முறையில் அந்த சைட்டோபிளாசம் உடைஞ்சு அப்படியே குறுக்குச்சுவர் அப்படியே மையத்தை நோக்கி உருவாகி ஒரு செல் இரண்டு செல்லாக அப்படி பிரிகிறது. விலங்கு செல்கள்ல நடைபெறக்கூடிய சைட்டோகைனசிஸ். இப்படி நமக்கு ஒரு செல் பல செல்களாக மில்லியன் செல்களாக உருவாகக்கூடிய இந்த மொத்த நிகழ்வையும் நாம் என்ன சொல்றோம்? செல் சைக்கிள். இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும். தேங்க்யூ.